கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நில உலகம் நிலை குலைவது போல பல காரியங்கள் நடக்கிறது. அது வேலை பயமாக இருக்கலாம், ஊழியத்திலே பயமாக இருக்கலாம், வீட்டு குடும்பங்களில் பிரச்சனை பயமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையின் பயமாக இருக்கலாம், வியாதியினால் பயமாக இருக்கலாம், பிள்ளைகளின் எதிர்காலம் பயமாக இருக்கலாம். ஆனால் இந்த பயத்தின் நடுவில் சங்கீதக்கார ஆசிரியர் அருமையான உண்மைகளை சொல்லுகிறார். முதல் காரியம், கடவுள் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இந்த உலகம் நமக்கு தற்காலிக அடைக்கலம் தான் கொடுக்கும். பணம், பதவி, மனிதர்கள் எல்லாமே அதில் நடங்க இந்த மலைகள் போல சுனாமி மாதிரி ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடும். ஆனால் நம் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்கிறார். உற்ற துணையாய் இருக்கிறார். சங்கீதம் 141:1 நம்ம வாசித்தோம், பலமுறை வாசித்திருக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 141:1. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன், விரைவாய் எனக்கு துணை செய்யும். உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் போது என் குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன், விரைவாய் எனக்கு துணை செய்யும். உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் போது என் குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஆமென், ஆமென். இதுதாங்க இன்னைக்கு சாயங்காலம் நடந்தது. ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கதறுகிறேன், ஐயோ என்னுடைய ஊழியம் செய்ய முடியாதா? என்ன பிரச்சனை? இன்னைக்கு மொபைலில் பிரச்சனை. சாத்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆனால் கடவுளை நோக்கி நம்ம கதறணும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நான் செய்யணும். எனக்கு எப்படி? அந்த ஒரே ஒரு துடிப்பு தான், எனக்கு இந்த ஊழியம் இன்னைக்கு நின்று போயிருமா, நான் ஜெபிக்க முடியாமல் போயிருமா? ஆண்டவரே, விரைவாய் எனக்கு துணை செய்ய வேண்டும். நான் மன்றாடி கொண்டிருந்தேன், விரைவாய் எனக்கு துணை செய்ய ஆண்டவரே என்று சொல்லி என் குரலுக்கு செவி சாய்த்தார், என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தார், என் வேண்டுதலுக்கு பதில் தந்தார். அதனாலதான் இந்த சங்கீதம் 46 ஏற்ற வேளையில் ஆண்டவர் இன்றைக்கு தியானிக்கும்படி வைத்திருக்கிறார். 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணற்ற வேளைகளை நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குறைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சமில்லை. கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன்.
கலங்காதே. ஆஹா 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 ஆஹா. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன்னிலை அவராலே. யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆமென். யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி. ஆமென். நன்றி ஆண்டவரே. உலகம் நமக்கு தற்காலிகமான அடைக்கலம் கொடுக்கும். ஆமென். மனிதர்கள் எல்லாம் ஆழ்கடலில் அதிர்ந்து நடக்கும் மலைகள் போல ஒரு நாள் இல்லாமல் போவார்கள். ஆமென். ஆனால் நம் கடவுள் அடைக்கலம், நம்மை மறைத்து காப்பவர். ஆமென். நன்றி ஆண்டவரே. கடவுள் நமக்கு ஆற்றலாய் இருக்கிறார், நமக்கு பலன் கொடுப்பார். ஆமென். கடவுள் நமக்கு உற்ற துணையாய் இருக்கிறார், இடுக்கணில் நம்மை விட்டு விலகாதவர். ஆமென். அல்லேலூயா. அதனால் தான் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை என்று ஆசிரியர் சொல்லுகிறார். ஆமென். ஆமன் பாதர்களே. அப்போ கடவுள் அடுத்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, ஆசிரியர், நம் கடவுள் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த நகரின் நடுவில் கடவுள் இருக்கிறார், அது ஒருபோதும் நிலை குலையாது. ஆமென். அந்த நதி எருசலேம் நகரில் ஓடும் சாதாரண நதி அல்ல, அது கடவுளுடைய பிரசன்னம். ஆமென். திருமுழுக்கில் நாம் பெற்ற தூய ஆவியானவரே அந்த நதி. ஆமென். எனவே நம்முடைய குடும்பம் என்னும் நகரில் நடுவில் கடவுள் இருந்தால் அந்த குடும்பம் ஒருபோதும் நிலை குலையாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு கேள்வி, இன்று உங்கள் வீட்டில் நடுவில் யார் இருக்கிறார்? டிவியா, மொபைலா, சண்டையா, உற்றார் உறவினர்கள் வந்து இருக்கிறாங்களா? அப்போ யாரை கொண்டு வரணும்? ஆண்டவருக்குரிய நேரத்தில் கடவுளை நடுவில் கொண்டு வாருங்கள். ஆமென். ஆமென். இப்போ படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். வான தூதர்களின் படையே உங்களுக்கு பாதுகாப்பு. ஆமென். வான தூதர்களின் படையே உங்களுக்கு பாதுகாப்பு. ஆமன் வாழ்ந்தவர்களே. அப்போ கடவுள் நம்முடைய போராட்டங்களை நிறுத்துகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? 8 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். பல நேரம் நாம் தேவையில்லாமல் போராடுகிறோம். இன்னைக்கு கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிற, நிறுத்து, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆமென். வில்லை நான் ஒடிப்பேன், உன் வாழ்வின் போரை நான் தடுத்து நிறுத்துவேன். ஆமென். ஆமென். அதனால தான் 10ஆம் வசனம் சொல்லுவாரு, அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். 11ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். அரண். ஆமென். அப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான், அமைதியா இருந்து அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வது. ஆமென். ஆமென். அப்ப இந்த மாலை வேளையில் உங்களுடைய பயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. ஆமென். ஆண்டவரே, யாக்கோபின் கடவுளே, இன்று எனக்கு அரணா இருந்தீரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் அமைதி இருக்கிறேன், நீரே கடவுள் என நான் இன்று உணர்ந்து கொண்டேன்னு சொல்லி ஆமென். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் நண்பர்களே. அதனாலதான் இந்த முக்கியமான வசனம் என்ன கேட்டீங்கன்னா, ஒன்று என்ன வசனம்? கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார், இடுக்கணுற்ற வேளையிலே நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆமென். அப்ப 11ஆம் வசனத்துல தெளிவா சொல்றாரு, படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். நமக்கு அரண். அப்ப இந்த 1ம் 11ம் மாலை நேர அந்த பயத்துக்கு இதுதான் மருந்து. ஆமென். நன்றி ஆண்டவரே.
நன்றி ஆண்டவர். இந்த பயத்துக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அதனால தான் 10ஆம் வசனம் சொல்ற அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். பூலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் கடவுளே நமக்காரன். ஆமென். ஆமென். ஆமன் பார்த்தவர்களே, கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்கிறார். எடுக்கணுற்ற வேலை நமக்கு உற்ற துணையுமாய் இருக்கிறார். ஆமென். அப்ப இந்த மாலை வேளையில கலங்காதீங்க. உங்க வீட்டில் சத்தமா அறிக்கை செய்யுங்க, தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். இன்னைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் பார்த்து கொள்ளுகிறேன், உன்னுடைய போராட்டங்களை எல்லாம் நான் ஓய பண்ணுவேன், நீ பயப்படாத. ஆமென். உன்னுடைய வில்லை முறிக்கிறவர் நானே. உன் பிரச்சனையை விட உங்கள் தேவன் பெரியவர். ஆமென். ஆமென். அதனாலதான் இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்லும் வார்த்தை என்னவென்று சொன்னால், போராடுவதை நிறுத்துங்கள், ஆமென். புலம்புவதை நிறுத்துங்கள், சும்மா அமர்ந்திருங்கள். ஆமென். அதனாலதான் 10ஆம் வசனத்தை ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொள்ளுங்கள். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நம்மோடு இருக்கிறவர் சாதாரண தேவன் அல்ல, சேனைகளின் கர்த்தர். ஆமென். நன்றி ஆண்டவரே. எல்லா சேனைகளுக்கும் அதிபதி. ஆமென். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஆமென். ஆமென். உலக பிரகாரமான நதி அல்ல, தேவனுடைய பிரசன்னம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் கடல் கொந்தளித்தாலும் இந்த நதி அமைதியாய் ஓடி நம்மை சந்தோஷிப்பிக்கிறது. ஆமென். நீ ஓடிக்கொண்டிருக்கும் நதி நதி போல ஓடிக்கொண்டிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில பூமி நிலம் மாறுவது போல பிரச்சனைகள் வரும். ஆமென். குடும்பங்களிலே பிரச்சனை வரும். அவர் வெறும் உதவி செய்கிறவர் அல்ல, அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். ஆமென். பூமி நிலை மாறினாலும், பர்வதங்கள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், மலைகள் மூழ்கி போனாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆமென். ஆண்டவர் எனக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். இக்கட்டு நேரத்தில் அனுகூலமான துணையாளனாக இருக்கிறார். ஆமென். ஆமன் பார்த்தவர்களே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த இரவில் என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய ரெக்கைகளின் கீழ் எங்களை மறைத்துக் கொள்ளும். உம்முடைய ரெக்கைகளின் கீழ் எங்கள் குடும்பங்களை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் எங்களோடு தங்கி இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். உம்முடைய சமாதானம் எங்களில் தங்கி இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நீங்கள் குடும்பமாக ஆராதனை செய்கிறீர்களா, தனியாக ஆராதனை செய்ய, அதற்கேற்ற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஆமென். ஆமென். சக்கேயு குட்டையா இருந்தான், ஆண்டவரை காண வேண்டும், ஆவலினால் காட்டு அத்திமரத்திலே ஏறி அமர்கிறான். இயேசு அவனை பார்த்து, சக்கேயு இறங்கி வா, வேகமா இறங்கி வா. நீ இறங்கி வந்துட்டீன்னா அவர் இரக்கம் செய்து கொடுப்பதில் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நடந்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஆமென். மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. எங்க குடும்பத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தின் பாதுகாப்புக்காக இந்த ஜெபிக்கிறேன் இரவு ஆண்டவரே. முழுவதும் ஒரு நல்ல தூக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. தீய கனவுகள் விளங்கட்டும் பாப்பா. இரவு ஒவ்வொரு நேரத்தில் நாளும் அவருடைய குடும்ப சமூகத்தில் தீய கனவுகளை விலக்கி விடுங்க ஆண்டவரே. என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆமென். ஆண்டவர் உன்னை காக்கிறவர். ஆண்டவர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். காக்கும் அல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. எங்கிருந்து உதவி வரும்? மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஆமென்.
அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். ஆமென். உம்மை காக்கும் அவர் ஒரு நாளும் உறங்கி விட மாட்டார். ஆமென். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. அப்பா பிதாவே, இந்த நாள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல காத்ததீரே, உமக்கு நன்றி. மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் அப்பா, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இந்த ஜெப வழிபாட்டிலே என்னை அமர வைத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை உம்முடைய சமாதானத்தினால் நீ நிரப்பினீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்தது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். ஆமென். ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருக்க. அவருடைய ஊழியம் செய்யணும்னு சொல்லி அந்த ஆவல் நமக்குள்ள இருக்கணும். பற்றி எறும் நெருப்பு போல ஆமென். என்பதை உணர்ந்தவர்களாக இந்த சங்கீதம் 46 ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் 1, 2, 3 வாசிச்சுட்டே இருக்கணும். படுக்கும்போது திருப்பாடல் 23 வாசிச்சுட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் வாசிச்சுட்டே, ஒரு நாள் வாசிச்சா பார்த்தா டெய்லி வாசிக்கணும். வேத வாசிப்பு குடும்பங்களிலே இருக்கணும், இல்லங்களிலே இருக்கணும், உள்ளங்களிலே இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, வார்த்தையை சொல்லிக் கொடுங்க, வசனத்தை சொல்லிக் கொடுங்க, வாசிக்க வைங்க. ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ண வைங்க. ஆமென். ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள் குடும்பத்தில் அங்கே ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். அந்த குடும்பத்தில் உள்ள மக்கள், மகன், கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பேரப்பிள்ளைகளாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் உங்கள் காதில் போய் வீழும். ஆமென். அவருடைய மனமாற்றத்திற்கு அது உதவியாக இருக்கும். ஆமென். கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் என்றவர் நினைத்ததாலே, தேவனுடைய பார்வையில் நீ மதிப்புள்ளவன் என்றவர் நினைத்து வைத்திருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய ஊழியத்திற்காக, நற்செய்தி பணிக்காக. நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வி. என் மகனே, மகளே, சகோதரனே, சகோதரி, கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாயிருக்கிறார். ஆமென். அடைக்கலமும் ஆற்றலுமாய் அவரே நமக்கு கேடயமாக இருக்கிறார். ஆமென். கேட்டுக்கொண்டிருக்கின்ற, கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 ஆமென்.